அந்த 2வது ஓட்டையில கொக்கி இல்ல. கல்யாண வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, தேவையில்லாம கண்ணு போடும். வேற சைடு மாத்தீங்க. ஐயோ என்னங்க, யாரும் நான் ட்ரெஸ் பண்றத பாத்துட்டாங்க. ஏய் மூதேவி உதவிதானே பண்ண வந்தேன். ஊரை கூட்டுற அவ்வளவு மானம் இருந்தா ஜாக்கெட் கொக்கி போட்டு ஜான் கொக்கி போடணும். இப்ப வந்து நம்ம புருஷனை கூப்பிடுற. ஐயோ இந்த ஷார்ட் புட் மண்ணிட்ட மாட்டின என்ன சாவடிச்சிருவானே. அதான் அங்கதான் எவனையும் காணோம். எங்கேயும் போயிட்டு போட்டான். ஓ இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த கடவுள் முருகப்பெருமான் தான் காரணம். முருகப்பெருமான் நாரதரும் வந்து என்னங்க அப்படி எங்கேயும் காணோங்க. இங்க வந்து பாரு, வரங்க. இங்க எங்காவது இருக்கா? நானு இவனா அவனா பாரு. டிக்கெட்டும் வெற்றி மரசு கொட்டி வரும் அதிரூப சுந்தரன் மன்மதராஜன் அழகு மகாராஜா வந்து விட்டார். கௌரியா, 16 வயது சின்ன புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கா இல்ல. 5 வயது ஆன போது நீ பச்சை மிட்டாய் சின்ன புள்ள. மிட்டாய் சீனி மிட்டாய் பப்பரம் மிட்டாய் குச்சி மிட்டாய். அண்ணன் நல்லா டான்ஸ் ஆடுவாருன்னு சொல்லவே இல்ல. ரொம்ப பெருமையான விஷயம் சொல்றதுக்கு. உள்ளூர்ல தான் மானத்தை வாங்குறானா, வெளியூர்ல வந்து வேலையை கட்டுறேன் பாத்தியா? விடுமா, நாளைக்கு கல்யாணம் முடிச்ச கையோட நம்ம ஊருக்கு போறோம். அதுக்கப்புறம் எப்படியாவது போட்டோம் இருந்துட்டு போலாம்ல. யார் நீ? பொதுவா பொண்ணுங்க என்ன பார்த்தா திருடன் திருடன் கத்துவாங்க. ஆனா நீ அப்படி கத்தாம உன் கையில இருக்கிறத என் கையில கொடுத்துட்டா சைலண்டா வந்த மாதிரி சைலண்டா திரும்பி போயிடும். ஐயோ, இத்தனை ஆம்பளைங்க இருக்கீங்களே, திருடனை அடிச்சு பிடிங்க. எப்படிங்க ரிஸ்க் எடுக்க முடியும்? அவன் கையில கத்தி இருக்கு, இன்ச்சு கேப்ல காயத்ரி கழுத்து இருக்கு. பிரதர், நீ புத்திசாலி. தேங்க்யூ. டேய் என்னடா டிவி ஷோரூம் வெளிய நின்னு கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? யாரா அவன் என் பொண்டாட்டி கழுத்துல கத்தி வச்சிருக்கான்? திருட வந்த இடத்துல மாட்டிட்டான்டா. எஸ்கேப் ஆகும் வைஃபை யூஸ் பண்றான். டேய் எஸ்கேப் ஆவறது என் பொண்டாட்டி எக்ஸிட் டோரா? ஏதோ தியேட்டருக்கு லேட்டா வந்தவன்ட்ட கதை சொல்றாம சொல்லிட்டு இருக்க. ரவா லட்டுக்கனா. ஏய் வாங்கடா காப்பாத்தலாம். ஏய், ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாலும் சங்கர்த்துருவேன். உனக்கு சங்கதானா இருக்கணும். தபார் நொங்கு மாதிரி கைத அறுத்துக்கோ. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை கொன்னுடுவேன். எனக்கு ஏதாவது ஆச்சு உன் பொண்டாட்டியை கொண்டு. என் பொண்டாட்டி கொன்னுடுவியா? பாத்தியா காயத்ரி, இப்ப கூட சாக வச்சுட்டு என்ன அடிக்கிறான். ஏய் கேள்வி, புஷ்பான கொளுத்தும் போது குனிஞ்சு பார்த்து மூஞ்சி தீஞ்சு போச்சுன்னா கொளுத்து சொல்லுவேன். நீ உஷாரா இருக்கணும். மச்சி, உன் மாமியாரே உன்னை சப்போர்ட் பண்ணல விடுறா. ஆமா, பெரிய சென்ட்ரல் மினிஸ்ட்ரி இது சப்போர்ட் பண்ண நேவி ஆர்மில வந்து அப்படியே காப்பாத்திடுவாங்க. அவ ஏன் காயத்ரிடா, இந்த ஜென்மத்துல அவன் தான் என் பொண்டாட்டி. அவளதான் என் லைஃபே போனாலும் பரவாயில்ல. ஏய் விடுடா, கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணாதயா. நானும் அறுக்காட்டியும் பயத்துல தானே அறுத்துறேன். கை நடுங்குதாடா. அவன் மேல ஒரு சொட்டு ரத்தம் வந்துச்சு உன சாவடிச்சிருவேன். டேய் நான் வாழ்றதே அவளுக்காகடா. விடு. இத்தனை பேர் இருக்காளுங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு தெரியாதனமா உன் கழுத்துல கத்தி வச்சு தொலைச்சிட்டேன். பரம்பரை பைத்தியம் கிட்ட கூட தப்பிச்சிடலாம். சரியான பொண்டாட்டி பைத்தியத்தை கிட்ட மாட்டிக்கிட்டேன். நீ எஸ்கேப் பண்ணிடுறோம் போ. ஐயா, உங்களால நம்ப முடியாது. இவ்வளவு தூக்கிட்டு போய் 1 கிலோமீட்டர் தள்ளி டிராப் பண்றேன். ஒரு half an hour கழிச்சு வந்து பிக்கப் பண்ணுவீங்க. அவனா ஒலிம்பிக் ஜோதியா 1 கிலோமீட்டர் திரும்பி விட்டா நான் தூக்கி வரதுக்கு. டேய் விடுங்கடா விடுங்கடா. ஐயோ காயத்ரி, ஆண்டி டேய் ராஜா எங்கடா? பின்னாடி துரத்துட்டு போயிருக்கான். அண்ணனுக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? கழுத்துல கத்தி வச்சோன்னா டென்ஷன் ஆயிட்டாரு. அவரை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். டேய் வாடா கல்யாண சுந்தரம், ஒரு கல் படிக்கிறியா? துரோகி, ஒரு பீர் வாங்கி கொடுத்தான்றதுக்காக திருட கூட போய் ஃப்ரெண்ட் ஆயிருக்க. இவன் யாருன்னு நினைச்ச? சின்ன வயசுல நம்ம கூட படிச்ச டிக்கிட்டே விடுறா. டேய் மச்சான், நீயடா மச்சான்? ஆமா மச்சான். அதான் குழம்பு குண்டான்ல கரண்டிய தட்டுற மாதிரி அந்த கிழவிய உரசிட்டு போனியா? டேய் இதெல்லாம் உன் வேலை தானே? டேய் வந்த அன்னைக்கு இது யாரா ஒத்தது?
ஏய் குடு. பெருசா அழக ரசிக்கிறாங்க நினைப்பு. நல்ல வேலை இது மெட்ராஸ் எடுக்கவே உயிர் தப்பிச்சோம். இதுவே எங்க ஊரா இருந்தா விழுந்த வேகத்திலே முழுகி இருப்போம். இங்க முட்டி அளவுக்கு தான் தண்ணியே இருக்கு. இப்போ என்ன பண்றது? என்ன வேணாலும் பண்ணலாம். ஹலோ, மேல யாரும் இல்லையா? கீழேயும் யாரும் இல்ல, நானும் நீ மட்டும்தான். வந்ததுல இருந்து தனியா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் சான்ஸ் கிடைச்சது. என்ன சொல்ல வரேன்? என்னது நீங்க எப்படி உள்ள? வெளிய வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணு. உள்ள எப்படி வந்தோன்னு அப்புறம் சொல்றேன். சரி கயிறு பிடிச்சுக்கோ, இருக்கிறேன். வீட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்தா சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன? இந்த மாதிரி சான்ஸ் சத்தியமா கிடைக்காது. ஆள் தனியா மாட்டிருக்கான். கப்பன ரிக்ஸ் அடிச்சிட்டு கொஞ்சம் அப்படி திரும்பிட்டு. டேய் என்னடா ஆச்சு? மிஸ் ஆயி கீழே விழுந்துட்ட மச்சான். அது எப்படா மிஸ் ஆகி விடும்போது 2 பொண்ணு கூட விழுற? என்ன தம்பி கிணத்து கூட என்ன பேசிக்கிட்டு இருக்கா? உன் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசிட்டு இருக்கிற. யோ உன் பொண்ணு கிணத்துல விழுந்துட்டாயா? ஐயோ அம்மாடி, இந்த வேட்டியை பிடிச்சிக்கிட்டு மேல வாமா. டேய் கிண்ணி போலாம். கீழே எதுவுமே போடாம படாத வேட்டி அவுத்துட்டா. அது முதல்ல மறையா. எனக்கு மானத்தை விட உயிர் தான் முக்கியம். இத பார்த்தா எங்க உயிர் போயிடும். முதல்ல மறடாத. ஆர்வ கோளாறு. மச்சான் கயிறை விடுறா. ஏன் நீ நூல் விடுறது பார்த்தா தான் நான் கயிறு வேற ஒண்ணுமா? இந்தா புடிச்சுக்கோ. இந்தா பாத்து போ. ரெடி தூக்குடா. ஏய், நான் பாவாடை போட்டிருக்கேன். ஒரு ஆம்பளை கீழ நிக்க வச்சு நான் எப்படி மேல போறது? நீ ஃபர்ஸ்ட் போ. எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் போக மாட்டேன், நீ போ. ஏய், இந்த கணத்துக்கு நான் தான் ஓனர். நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். கைத்த போட்டு 1/4 மணி நேரம் ஆகுது. என்னடா பண்ற? 2 பேருமே முதல்ல மேல போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்கடா. தம்பி ரொம்ப நேரமா தண்ணியில இருக்கீங்க. சூடா டீ போட்டு பிளாஸ்க்ல கொடுத்து அனுப்பிட்டா. கூடவே மிளகா பஜ்ஜும் போண்டாவும் கொடுத்து அனுப்பு. அவனா போர்ட் மீட்டிங்ல அறியறான். டேய் கெட்டு போன முட்டைகோசு கொஞ்சம் சும்மா இரு. 1 2 3 னு 3 என்ற 3 ன்னு சொன்னதோ நீ இழுத்துரு. நான் அதுக்குள்ள இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டேன். ஓகே. டேய் முட்டைகோசு கண்டிப்பா. மச்சான் புறா. நான் புடிங்க. டை இருங்க. ஏன் என்னாச்சு? தண்ணி விடும்போது கட்டிங்கோட 1/4 பாட்டில் உள்ள வந்துருச்சு. அதை எடுத்துட்டு வர சொல்றேன். யோ அவனா தூர் வரவா போயிருக்கான். குவார்டர் பாட்டில் எடுத்துனோம், வாட்டர் பாட்டில் எடுத்துனோம். இடியா டேய் என்னடா நடக்குதுங்க? இன்னும் இந்த கேள்வி கேட்க வரலையேன்னு பார்த்தா வந்துட்டான். டேய் நீயே பார்த்து தெரிஞ்சுடா. கிணத்துல விழுந்து செத்தவனை பார்த்திருக்கேன், வாழ்ந்தவனை இப்பதான்டா பாக்குறேன். நடத்த கரெக்டான ஆளு. பதவியும் பணமும் தனித்தனியா இருக்க கூடாது. டேய் நான் பாக்குறது கோமாளியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பேமானிடா. எனக்கு எவன தேவையில்லை. கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன். இன்னைக்கு 4 மணிக்கு பதவி ஏற்பு விழாக்கு நான் கண்டிப்பா வரேன். அதுக்குள்ள நீ பேச வேண்டிய இடத்துல பேசி அந்த போஸ்டிங் எனக்கே வர மாதிரி பண்ற. இல்லன்னா உன்னை பத்தி அத்தனை விவரங்களையும் ஆதாரத்தோட சொல்லி அசிங்கப்படுத்திட வேண்டாம். முதலாளி மேட்ரை முடிச்சிட்டேன். முதலாளி அவங்க வந்துட்டாங்க. நீ கிளம்பு. ஏண்டா மினிஸ்டர் வீடுனா முன்னால 100 பேரு பாடி கார்டு அது இதுன்னு பில்டப்பா இருக்கும் பார்த்தா இங்க ஆள் நடமாட்டமே இல்ல. அதெல்லாம் பதவியில இருக்கும் போது இவன் எக்ஸ். பதவி போன மினிஸ்டர் எல்லாம் பன்றி காய்ச்சல் வந்தவனுக்கு சமம். ஒருத்தனை கிட்ட நெருங்க மாட்டான். பண்ணிட்டு எப்படி பந்தா உட்காந்துருக்கான் பாரு. உன் ஆத்திரத்துக்கு கொஞ்சம் ஹேண்ட் பிரேக் போடுறா. இப்ப அவன் கஸ்டடியில மாயா இருக்கா. அந்த தும்பியை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ கொஞ்சம் சைலண்டா இரு. நாத்த முத்தண்ண. நல்ல முத்துரா. நல்ல முத்தண்ண. உங்க உருவத்தை பார்த்து ஓனா நினைச்சு மோதிட்டோம். ஆனா மோதனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க டயட்ல இருக்கிற டைனாசர்ஸ்ன்னு.
அண்ணன் சிரிச்சிட்டு நல்ல மூட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த நல்ல மூட்லயே மாயாவை கூட அமிச்சீங்கன்னா சந்தோஷமா போயிடுவோண்ணே. என்னடா எது பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், போதை ஆயிட்டானா? டேய் காத்து வரலடா. அவர் மூக்கு என்ன டேபிள் ஃபேனை காத்து வரதுக்கு மூச்சே வரல மச்சி. மூச்சு வரலையா? டேய் எதடா உடைச்ச? நெஞ்சு எலும்புடா. கையறா. அவனே மீன் முள்ளுமா 4 எலும்பு வச்சிருக்கான், அதையும் அமுக்கி உடைச்சிட்டியா? சரியானவடா நீ. அண்ணே நல்ல முத்தண்ணே. டேய் மீன் சேர்த்து கருவாடா ஆயிடுச்சுடா. மாயா மாயா எங்க இருக்க? தெரியல, கண்ணை கட்டி கார்ல ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு இறக்கி விட்டு போயிட்டாங்க. சரி நீ பத்திரமா வீட்டுக்கு போ, நான் அப்புறம் பேசுறேன். இந்த பக்கம் அந்த பக்கம் ரவுண்ட போடு. டேய் மச்சான் போலீஸ்டா, நல்லா மாட்டணும். மாட்டலடா, தெளிவா பிளான் பண்ணி கற்கவேல் நம்மள மாட்டி விட்டான். முதல்ல கஞ்சா கேஸ், இப்ப மர்டர் கேஸ். கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறன்றத பத்தி கூட கவலைப்படலடா. போய் இவனோ கொண்டு ஜெயிலுக்கு போற நினைச்சாதான் ரொம்ப கேவலமா இருக்கு. மச்சான் எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி ஆசை தீர உன் மூஞ்சில ஒரு குத்து குத்தி பண்ணி தொலை. டேய் இவன் எப்பறாங்க? பக்குன்னு ஆயிடுச்சு மச்சான். இவன் செத்துட்டானா அவரோட இருக்கான கூட தெரிய மாட்டேது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறான். இது வேலைக்கு ஆகாது, உடைக்க வேண்டியதான். சார் நீங்களா? ஒண்ணு இல்ல சார், வீட்டுல ஏதாவது சத்தம் கிட்டதா போன் வந்துச்சு, அதான் வந்து பாத்துட்டு போலாம்னு வந்தோம். என்னங்க எங்க போயிட்டீங்க? இதுக்கு நம்ம இன்டர்வல் விடுறது, சீக்கிரம் வாங்க. சாரி சார், நிலைமை தெரியாம நடுவுல வந்துட்டேன். அப்ப நான் எங்க வாங்க, மெதுவா பாத்து. என்ன சார்? இல்லையா, எப்படி இதெல்லாம் நடக்குது? அதான் குழப்பமா இருக்கு. போங்க சார், 2 கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைய பெற்றிருக்கீங்க, இது எப்படி நடக்கும் தெரியாதா? சந்தடி சாக்குல குத்திரியாக்க வாயா. டேய் அவன் பாடியில வெயிட்டா இருக்கிறது அந்த போன் மட்டும் தான், அதை ஏன்டா எடுக்கிற? கற்கவேலுக்கு நான் 3 நாள் டைம் கொடுத்திருந்தேன். அவன் 2 நாளுக்கு முன்னாடியே வேலையை கட்டிட்டான். பதிலுக்கு நான் யாரும் காட்ட வேணாம். இந்த SMS தான் அவனுக்கு ஊதுற முதல் சங்கு. ஹலோ, நான் ஸ்பாட்ல தான் சார் இருக்கேன். நாம நினைச்ச மாதிரி மர்டர் நடக்கல, மேட்டர் தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்ற? சத்தியமா சொல்றேன் சார், அந்த கன்றாவி என் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். அவன் சாகல சார், சந்தோஷமா இருக்கான். எல்லாம் ரெடி சார். சார் நல்ல முத்தோட மெசேஜ் சார். என்ன போட்டு தள்ளிட்டு ஏன் போசிக்கு வர பாக்குறியா? விட மாட்டேன்டா. 4 மணிக்குள்ள உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. ஹலோ, நான் சொன்னதை முடிச்சிட்டியா இல்லையா? முதலாளி, என் கையில தான் சைன் அடித்து சாவடிச்ச அவனு. கிழிச்ச அவன் இன்னும் உயிரோட தாண்டா இருக்கான், போய் பாரு. பென்ஷன் ஆகாதீங்க முதலாளி, அவன் பணத்தோட வந்து பாக்குறான். அவங்கள எப்படி தப்பிச்சான்? நான் தானே சாவடிச்சேன். ஹலோ சூப்பர் சார், ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல? ஐயோ கொலவி. என்னடா பண்ற? கொலவிடா. காட்டாதடா, டைம் காட்டு. டைம் காட்டுதுன்னா கோயில் மணியா? இந்த ஆட்டுக்கு நான் வரல, இந்த நீ ஆட்டிக்கோ. அவன் காத்தடிச்சாலே ஊந்துறான். என்கிட்ட சண்டை வர சிரிக்கிறியா? உன் என்ன செய்ய போறோம்? வாடா வாடா வாடா. யாரா அவன்? செத்தப்பான் பாட்சி எடுத்துன்னு போறான். இதை வச்சு என்ன பண்ண போறான்? மச்சான், இவன் உயிரோட இருக்கிறதா கற்கவேல் நம்ப ஆரம்பிச்சிட்டான். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எதை வச்சு நம்மள அடிக்கணும்னு பார்த்தானோ அதை வச்சு அவனுக்கு அடிக்கிறோம் ஆப்பு. இனி இவனை தேடி அவன் வரக்கூடாது, நம்ம தான் அவன் எடுத்துக்கு போனோம். ஓகேடா. லைஃப்ல இவ்வளோ லைட் வெயிட் போனதை நான் பார்த்ததே இல்லப்பா.
இவனுக்கெல்லாம் பாட வேணாம், ஒரு கூட இருந்தா போதும். அள்ளி போட்டா எடுத்துட்டு போய் சுடுகாட்டுல கொட்டு வந்துருவாங்க. ஆனா உன சைனாக்காரன் வணங்க சொல்ற மாதிரி தலையை குனிஞ்சுக்கிறான். அண்ணே அர்ஜென்ட்டா கிண்டிக்கு போனோம். அதுக்கு வேற வண்டியை தான் பார்க்கணும். ஏன் இந்த வண்டிக்கு என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்னே துருவி பாக்குறேன். என்ன ப்ராப்ளம்னே தெரியல. துருவி பாக்குற தேங்காய் முடியாடா. நவுறா மச்சாவா, என்ன ஃபால்ட்னு பார்க்கலாம். புறா புறா. நீங்க முன்னாள் மந்திரி நல்ல முத்து தானே. எங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்க வரும்போது ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு என்ன சொன்ன? குடிச்சிட்டு என்ன சொன்னாரு? அவர் குடல்ல இருந்து உங்க வீட்டுக்கு கொடா கனெக்ஷன் தரனாரா? எச்சி நவுரு மச்சா வாடா புறா. இவன் வேற ஏதோ ரிப்பேர் பண்ற மாதிரி மூஞ்சி முன்னாடி விடுறான். இவனை தூக்கி பின்னாடி போடுறான். டேய் வாடா டேய் வாடா. ஹலோ கண்ட்ரோல் ரூம், செக் போஸ்ட்ல பிளாக் பண்ணுங்க. மணல திருடிட்டு லாரி நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. மச்சான் ஓடுறா. மண்ணுக்குள்ள போக வேண்டிய மண்லாரில போய் லாரி அடிச்சதுல கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? முதல்ல அவனை பிடிக்கணும். வண்டி எடுறா. ஐயோ வா சீக்கிரம். என் வண்டி. நீ போயிட்டேறா. இன்னும் ஸ்பீடா போடா. என்னடா வண்டி ஒரே ஸ்பீடு போக விட்டு போயிட்டு இருக்குது. இந்த வண்டி நான் ஓட்டி என் ஸ்டைலுக்கு மாறிடுச்சு. இனி யார் ஓட்டினாலும் இப்படிதான் ஓடும். ஆமா இது முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்த? லேடி ஸ்டைலரு. அட கண்ணு குட்டி வாயா, தையல் மிஷின் மேய்க்கிற மாதிரி ஆக்சிலேட்டர் விட்டு மேரிச்சா பின்ன கார் ரிப்பேர் ஆகாம ரேஸ் கடா போவோம். முதலாளி சக்சஸ். கழுத்தனை வச்சு கொண்டு பாடியோட உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கேன். இப்ப பாடி எங்க? இருந்துச்சு முதலாளி, பாடியை பின்னாடி தான் வச்சிருந்தேன், காணோம். எப்படா இருப்பான்? அதான் என் முன்னால போறானே. போற வேகத்தையும் ஸ்டைலையும் பார்த்தா எனக்கு முன்னாடி அவன் கவர்னரை பாத்துருவான் போல இருக்கு. தம்பி எவ்வளவு கஷ்டப்படுது. கட்டையில போடுவேன், கை கொடுக்க கூடாது. அவன் ஆல்ரெடி கட்டையில போனவன் தான்டா. எது டெட் பாடியா? பின்ன என்ன ஜிம் பாடியா? இப்படியே போனா வேலைக்கு ஆகாது. ஏதாவது கம்பி எடுத்து டயர்ல குத்து, பஞ்சர் ஆயிடும். அப்படியே தூக்கி போட்டு போயிடலாம். டேய் சொட்ட, சூப்பர் ஐடியா. ஏதாச்சும் ஷார்ப்பா ஒரு கம்பி தான் டக்குன்னு. இதா கம்பி, இத எடுத்து குத்து. என்ன சின்னதாகுதுன்னு பாக்குறியா? இத வச்சு நான் எவ்வளவு வேலை பார்த்திருக்க தெரியுமா? என்ன பார்த்திருப்ப? ஜாக்கெட் பிரிச்சிருப்ப, பாவ நடா கொத்திருப்ப. இதை வச்சு அப்புறம் டயரை குத்த முடியும். மண்டே சீக்கிரம் போடா. உருண்டு வண்டி முன்னாடி போய் தொங்குறான்டா. டேய் இப்ப ஊர்ந்தா மட்டும் நான் உயிரா போகுது. ஏற்கனவே செத்தவன் தானே. அமைச்சர் தான் இப்படிதான் இருக்கணும். அந்த அநியாயத்துக்கு போராடாம பாரு.